செய்வினை அப்படின்றது வந்து ஒரு நல்லா இருந்த நபரை ஒரு கீழ்மட்டத்துக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு மோசமான விஷயம்தான். அப்படின்றப்ப இப்போ ஒரு செய்வினை பாதிக்கப்பட்ட நபர் எப்படிமா இருப்பாங்க? செய்வினைங்கிறது நிறைய பேர் வந்து கேட்கக்கூடிய விஷயங்கள் தான். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நிறைய பேர் என்ன பண்ணிடுவாங்கன்னா, அவங்களுக்கு ஏதோ ஒரு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கிரக தோஷங்களாலேயோ இல்லை மூதாதையர்கள் பிரச்சனையாலேயோ அவங்களுக்கு ஏதோ ஒன்று பிரச்சனை நடந்திருக்கும். திடீர்னு அவன் என்ன நினச்சிடுவான்னா, எனக்கு யாரோ சூனியம் வச்சிட்டாங்க, செய்வினை வச்சிட்டாங்க. புரியுதுங்களா? அந்த பயத்தை முதல்ல கிளியர். ஓகே, மக்களுக்கு வந்து தெளிவான ஒரு விஷயத்த நான் என்ன சொல்வேன்னா, பணம் இல்லாமல் செய்வினை செய்வதுங்கிறது சாத்தியமில்லாத விஷயம். ஓகே, இது நல்லா மனசில் வச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் கூலி வேலை செய்கிறவங்க கூட என்கிட்ட வந்து, அம்மா எங்களுக்கு ஏதோ செஞ்சுட்டாங்க போல இருக்குது, எங்களுக்கு பார்த்து சொல்லுங்கன்னும் போது எனக்கு அவங்கள எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு நான் அவங்களுக்கு எடுத்து சொல்லுவேன். ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுப்பேன். புரியுதுங்களா? ஏன் கவுன்சிலிங்கன்னா, உங்ககிட்ட என்ன இருக்குன்னு அவங்களுக்கு உனக்கு செய்கிறாங்க. புரியுதாம்மா நான் சொல்றது? புரியுதுமா, புரியுது. அவனுக்கு கண் திருஷ்டியால ஒரு பிரச்சனை வந்திருக்கலாம், இல்ல அவனோட பர்த் வைஸ் அந்த டைம் சரியில்லாம இருக்கலாம், அதனால அவனுக்கு அந்த பிரச்சனை வந்திருக்கலாம். ஆனா அவன் மைண்ட் என்ன நினைச்சுக்குதானா, எவனோ எனக்கு செஞ்சுட்டான். புரியுதுங்களா? முதல்ல நம்ம மனசை வந்து நம்ம எப்படி வச்சுக்கணும் அப்படின்னா, இறை சிந்தனை, தைரியம். ஓகே, நம்மளாலையும் சாதிக்க முடியும். ஓகே, இதெல்லாம் வந்து நீங்கள் முதல்ல திங்க் பண்ணுங்க. எடுத்த உடனே நம்மளுக்கு செய்வினை தான் செஞ்சுருக்காங்களா அப்படிங்கிறது டாபிக் போக வேண்டாம். சரியா? ஏழைக்கு செய்ய முடியும், பணக்காரனுக்கும் செய்ய முடியும். ஏன் ஏழைக்கு செய்வான் அப்படின்னா, அவன் கூட பிறந்தவனுக்கே அவன் செயல்பாடுகள் பிடிக்காது. ஓகே, அதனால ஏதோ ஒரு கோயில் குளத்தில் போய் மண் அள்ளி வச்சிருவான். இவன் எப்படியாச்சும் இவன் காலியானா போதும், இவன் அழிஞ்சு போனா போதும் அப்படிங்கிற ஒரு சாபத்தை விட்டுருவான். ஆனால் தனக்கு தானே வச்சுக்காங்கிறது மறந்துடுறான். புரியுதாம்மா? சரி, ஓகே, நம்மளை மாதிரி ஆட்களை நாடி போய் ஒரு விஷயத்த செய்கிறான்னா அவன் காசு இல்லாமல் செய்ய மாட்டான், எவனோ சரி. ஓகே, காசை நாடி தான் அனைத்தும் நடக்குது. ஓகேவா? அப்போ அவன் எவ்வளோ செலவு செஞ்சு செய்கிறானோ அந்த அளவுக்கு அவன் பாவங்களையும் சுமக்கிறான். புரியுதா? புரியுதுமா. வேற அவனுக்கு எவ்வளோ செய்ய சொல்லி அவன் காசை கொடுக்குறானோ அதுல பாதி பங்கு அவனும் அவன் குடும்பமும் சுமக்கப்படும். புரியுதா? இது நான் ரொம்ப நாளாக இது சொல்லணுன்னே யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். புரியுதுங்களா? இப்போ நீங்கள் கேட்டதுக்காக மக்களுக்கு இது ஒரு விழிப்புணர்வாக இருக்கும்.